ஸோ ரீசெண்டாக டிவிகே லீடர் விஜய் அவரோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்பீச்சில் என்ன மக்களே இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதாமே அப்படியா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு உற்சாகம் கிடைச்சிச்சு. அவர் கேட்ட கேள்வி தான் 2026 எலெக்ஷனோட ரிசல்ட் டிசைட் பண்ண போகுது. அது ரொம்ப முக்கியமான இன்டெப்தான டாபிக். அந்த காலத்துலேருந்தே அரசியலில் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி சினிமா ஆக்டர்ஸ் வந்தாலும் நார்மலாக கூட்டம் வரும், அது ஒரு ஜென்ரல் திங். ஆனால் அதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அது ஓட்டா மாறுச்சுன்னா டெஃபினட்டாக ஜெயிப்பாங்க, அது ஓட்டா மாறாட்டி டெஃபினட்டாக ஜெயிக்க மாட்டாங்க. இதுக்கு கேப்டன் விஜயகாந்தே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் 2006. ஸோ இப்போ வந்த கூட்டத்தை 100% எடுத்துப்போம். இந்த 100%ல் 30% டிவிகே தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள்னு எடுத்துப்போம், 30% காமன் பப்ளிக்னு எடுத்துப்போம், ஒரு 10% மீடியா பத்திரிகை நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரி போடுற கும்பல்னு எடுத்துப்போம், ஒரு 20% பிலோ 18 பீப்புள்னு எடுத்துப்போம். என்னதான் விஜயோட ரசிகர்களாக இருந்தாலும் அவங்களால ஓட்டு போட முடியாது, ஸோ அவங்கள நலிஃபை பண்ணிடுவோம். மிச்சம் இருக்கிற 10% அதர் பார்ட்டிஸ், விஜய் பிடிக்காதவங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தவங்கன்னு எடுத்துப்போம். ஸோ ஓவராலாக 100%ல் 30% ஆஃப் த ஓட் கண்டிப்பாக விழுந்துரும். அதாவது தொண்டர்கள் அண்ட் ஃபேன்ஸோட ஓட் கண்டிப்பாக விழுந்துரும். அடுத்த 30% பப்ளிக் இந்த ஓட்டை வாங்குறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. இதை வாங்கிட்டார் அப்படின்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு 25% பிலோ 18 அண்ட் அதர் பார்ட்டிஸோட ஓட் யூஸ் கிடையாது, ஸோ அதை விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற 10% பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், அவங்களோட ஓட்டு முக்கியம். ஸோ இதெல்லாம் வாங்குவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். ஆனால் இப்போ ரீசெண்டாக விஜய் பேசின ஸ்பீச்சஸ் எல்லாமே ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப வேலிடாக இருந்துச்சு, நியாயமாக இருந்துச்சு. ஒரு லீடரோட ப்ரெசன்ஸ், ஆரா அண்ட் கமாண்ட் இருந்துச்சு. அப்போ தான் மக்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை வரும். அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி டிஎம்கே அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக என்ன மனசில் இருக்கோ, என்ன மக்கள் நினைக்கிறாங்களோ அதை அப்படியே புட்டு வச்சாரு. அதனால நல்ல நம்பிக்கை அண்ட் திருப்தி மக்கள் மனசில் ஏற்பட்டிருக்கு. இதான் உண்மை. போக போக இன்னும் நிறைய டீட்டெயிலாக சென்சிபிளாக நாலேஜபிளாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணார்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாவேகா தலைவர் விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே விஜய் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.